அப்பப்பப்பா டெய்லி ஒரு கடையா போட்டு இன்னைக்கு என்ன கடை போறதுனே தெரியல. நேத்து என்னவோ செத்து போன மீன் கிடைச்சிச்சு, அதுக்கு முந்தா நேத்து செத்து போன கோழி கிடைச்சிச்சு. இப்படி எல்லாம் கடந்து எல்லாத்தையும் வாரியாந்து ஒரு கடையா போட்டு போட்டு வித்துட்டு கிடந்தேன். வீட்டுல உட்காந்து யோசிச்சா ஒண்ணும் வரலன்னு தான் இப்படி ரோட்ல வந்து உட்காந்துருக்கேன். ஆனா அந்த ரோடு சுத்தமா ஒண்ணுமே காணாமே. இன்னைக்கு என்ன பண்றது? எப்படியாவது எதையாவது போட்டு வித்து 4 காசு சம்பாதிக்க வேண்டியதுதான். தெண்டத்துக்குன்னு உட்காந்துருந்தா யாரும் ₹1 இந்த காலத்துல தரமாட்டாங்க. கா 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 அடே என்னடா இது சத்தம் இங்கே இருந்து கேக்குற மாதிரி இருக்குது, ஆனா ஒரு ஆளு கூட காணாமே. கா 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 டே கருப்பு காக்கா, காக்கா என்ன பாட்டு பாடுது? காக்கா என்ன பாட மட்டுமா செய்யும்? காக்கா நல்லா பேசும். என்னடா இது காக்கா எல்லாம் பேசுது? உன்ன மாதிரி கருங்குரங்கெல்லாம் பேசும்போது இந்த காக்கா பேசாதோ? அடியே காக்கா, யார பார்த்து கருங்குரங்குன்ற? நீ தான் பாக்கா அண்ட காக்கா மாதிரி இருக்க. சீ, உன்னை கருங்குரங்கு நான் சொன்னேன். கருங்குரங்கே உன்னை விட அழகா தான் இருக்க, நீ அதோட கேவலமா இருக்க. இந்த காக்கா கூட நம்மள பார்த்தா எலப்பமா இருக்கே, இவ்ளோ கேவலமா பேசுது. அடியே சின்ன பொண்ணு, உனக்கு காதுதான் கேட்கலான்னு பார்த்தா உனக்கு கண்ணு கூடமா தெரியல? ஏ காக்கா, யார பார்த்து கண்ணு தெரியல? இந்த நீ மட்டும் கீழே வந்த உன்னை காக்கா பிரியாணி பண்ணி வித்து விடுவேன், வித்து சொல்லிட்டேன். என்னடி நக்கலா? நக்கல் இல்லடி, விக்கல். ஏடி சின்ன பொண்ணு, பிள்ளைங்க எல்லாம் இங்க பார்த்து தூங்கிட்டு இருக்குல்ல, அங்க போய் புலம்ப வேண்டியதானே? எதுக்குடி ஏன் இதை உட்காந்து புலம்பிட்டு கிடக்க? என்னது புள்ளிங்களா? ஆமாண்டி, கூறுகட்ட குக்கரு. இங்க பாரு, என் பிள்ளைங்க எல்லாம் படுத்து தூங்கிட்டு கிடக்குங்க. அந்த பக்கம் போய் எங்கன கத்திங்கட. அடேடே காக்கா முட்டை, காக்கா முட்டை, காக்கா முட்டை, காக்கா முட்டை, காக்கா முட்டை. என்னடி உனக்கு என்ன பைத்தியம் ஈட்டு புடிச்சு போச்சா? எதுக்கு இப்ப கடந்து ஆடிட்டு கிடக்க? அடியே காக்கா, உன் முட்டையை பார்த்த உடனே எனக்கு அம்புட்டு சந்தோஷம், அதான் பூரிச்சு போயிட்டேன். ஏன்டி என் பிள்ளைங்களை பார்த்து நீ சந்தோஷப்படுற? அடியே அண்டாங்காக்கா, அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. போக போக புரியும், இந்த சின்ன பொண்ணு பத்தி தெரியும். ஐயோ ராமா ராமா, தயவு செஞ்சு பாடாதடி. என் குடும்பத்தோட நான் கிளம்பிடுறேன். சே, என் பாட்டுன்னா அவ்வளோ கேவலமாவா இருக்கு? சரி அதை விடு காக்கா. காக்கா உங்ககிட்ட ஒண்ணு கேக்கட்டா? என்ன எதுவா இருந்தாலும் சீக்கிரமா கேளு. ஆமா, காக்கா பிளைட்ட புடிச்சு அந்தமான் போகுது பாரு, சீக்கிரமா கேளு. அடியே காக்கா, உனக்கு வடை பிடிக்குமா? அடியா, எங்கடி சின்ன பொண்ணு, வடை எங்க? ஆஹா, என்ன இவ வடைன்னு இப்படி அலையறா? முன்ன பின்ன வடையை பாத்துருக்காளா பாக்கலையா? என்னவோ நம்ம எப்படியாவது இந்த வடையை வச்சு அந்த முட்டையை புடிங்கணும். எங்கடி வடை? அடியே காக்கா, வடையெல்லாம் இருக்கட்டும், உனக்கு ஃபர்ஸ்ட் வடையோட கதை தெரியுமா? என்ன வடைக்கு கதையா? ஆமா, நான் சொல்ற கேளு. ஒரு ஊர்ல ஒரு ஆயா வந்து மரத்து கீழே வடை சுட்டுட்டு இருந்தாங்களாம். அப்புறம் அப்புறம் என்ன, ஒரு காக்கா அந்த ஆயா கிட்ட போய் நல்லா பாட்டு பாடி டான்ஸ் அடிச்சான். உடனே அந்த ஆயா சுட்ட வடையில பாதி கொடுத்து அமிச்சிட்டாங்களாம். அப்படியாடி சின்ன பொண்ணு, நானும் நல்லா டான்ஸ் ஆடுவேன், நல்லா பாட்டு பாடுவேன். ஓ, நல்லதா போச்சு. எங்கடி அந்த ஆயா எங்க இருக்கு? நானும் நல்லா டான்ஸ் ஆடி பாட்டு பாடி பாதி வடையை வாங்கிட்டு வந்துருவேன். அப்படியாடி? போட்டி போட்டி நான் இங்கவே இருக்கிறேன், நீ போய் அதோ தெரியுது பாரு ஒரு பெரிய மரம், அந்த மரத்து கீழே தான் அந்த ஆயா சுட்டு வடையை வித்துட்டு கிடக்கு. நீ சீக்கிரமா போய் ஆடி பாடி அந்த வடையெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். அப்படின்னா சரிடி சின்ன பொண்ணு, இந்த முட்டையெல்லாம் நீ பத்திரமா பாத்துக்கோ, நான் போய் வடையோட வரேன். இந்த சின்ன பொண்ணு இருக்க பயமே. சின்ன பொண்ணு, முட்டை பத்திரம். காக்கா, உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட கூட்டிட்டு போயிட்டு வெற்றியோட வா. ஆஹா, எம்புட்டு முட்டை, இவ்வளவு முட்டையை பார்க்கும்போது சூப்பரா இருக்கே. எப்படியாவது இந்த முட்டையை களவான்ட்டு போய் இன்னைக்கு முட்டை பிசினஸ் பண்ணிட வேண்டியதான். அந்த காக்கா வரதுக்குள்ள இந்த இடத்த விட்டு முத கிளம்புவோம். பாட ஒரு வழியா அந்த காக்கா கிட்ட எல்லாம் இந்த முட்டையை ஏமாத்தி எடுத்துட்டு வந்தாச்சு. அந்த காக்கா தேடி வர்றதுக்குள்ள எப்படியாவது சீக்கிரமா வித்துட வேண்டியதான். காக்கா முட்டை, காக்கா முட்டை, காக்கா முட்டை, காக்கா முட்டை. என்ன பொண்ணு காக்கா முட்டை வித்துட்டு கிடக்குறா, வந்து வாங்கிக்கோ கம்மியான்னு குறைஞ்ச விலைங்க. காக்கா முட்டை, காக்கா முட்டை, காக்கா முட்டை, காக்கா முட்டை. அடக்கடவுளே, இது காக்கா முட்டைன்னு சொல்லி கத்திட்டு கிடக்க, இது கோழி முட்டையா மாத்திடணும். என்னது காக்கா முட்டையா? ஐயோ, நம்ம காக்கா முட்டைன்னு கத்திங்க காதுல வாங்கிருப்பாங்களோ. அடியே சிம்ரன்னு இழுவ வாட்டி வா, வந்து முட்டையை வாங்கிக்கோ. என்னடி காக்கா முட்டைன்னு கத்திட்டு கிடக்க? அடியே இழுவ, அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, முட்டை கடை வச்சிருக்கல, காக்கா இங்கிட்ட அங்கிட்டுன்னு பறந்து போகுது, அதான் காக்கா கேக்கா முட்டையை தூக்கி போயிடுமோன்னு காக்கான்னு கத்திட்டு கிடக்க. ஓ அப்படியாடி? சரி, உங்களுக்கு எவ்வளவு முட்டை வேணும் சொல்லுங்க, அவ்வளவு முட்டையும் எடுத்து கொடுத்து போடுறேன். அடியே முட்டையாடி வச்சு வித்துட்டு கிடக்க, எம்புட்டுடி? ஏக்கோ புஷ்பக்கா வந்துட்டீங்களா? வாங்க வாங்க, நீங்க வாங்கினாதான் எல்லாருமே வாங்குவாங்க போல. எல்லா கடையை தான் முறைச்சு பார்த்துட்டு நின்று கிடக்காங்க. ஏண்டி, நான் வாங்கறதுக்கெல்லாம் தயார் தான், ஆனா எனக்கு உன் மேலே சந்தேகமா இருக்கு, உன் முட்டை மேலே சந்தேகமா இருக்கு. ஆமா, நான் எந்த கடையை போட்டாதான் நீ சந்தேகமா பார்க்க மாட்டீங்க, நான் எந்த கடையை போட்டாலும் நீங்க சந்தேகமா தானே பாப்பீங்க. சரி சின்ன பொண்ணு, முட்டை எம்புட்டுடி? எல்லாம் இங்கதான் நின்னுட்டு கிடைக்கீங்களா? பாட்டி வசந்தி, இங்க பாரு சின்ன பொண்ணு முட்டை கடை போட்டிருக்கா, வந்து வாங்கிக்கோவா. என்னக்கா போயும் இவ கடையில முட்டை வாங்குறீங்க? ஆண்டி வசந்தி வந்தது வராதுமா இப்படி சொல்ற? என்ன புஷ்பாக்கா, இவளே ஒரு ஃப்ராடுக்காரி, இவகிட்ட போய் முட்டை வாங்குறீங்களே. அடியே வாடி வா, இந்த மாதிரி எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க? இப்போதைக்கு நான் ஒரு ஆள் தான். அப்படியாடி சின்ன பொண்ணு, எனக்கு தான் உன் மேல சந்தேகமா இருக்குன்னு பார்த்தேன், நம்ம வசந்திக்கு சந்தேகமெல்லாம் இருக்கு. ஆமாண்டி, உங்க 2 பேருக்குமே நான் எந்த கடை போட்டாலும் சந்தேகமா தான் இருக்கும். வேணும்னா நீங்க வந்து கடையை சோதனை பண்ணி பாருங்க. உன் கடையில எல்லாம் சோதனை பண்ணி பார்க்க வேணாம், உன் மூஞ்ச பார்த்தே சொல்லிடலாம்.
அடிப்பாவி, என் மூஞ்சில என்ன தோசிமா வட்டமிட்டுங்குது. அடியே என்ன ஏமாத்த பாக்காதடி, நான் வரும்போது நீ காக்கா முட்டை தானே கத்திட்டு கிடந்த. ஐயோ, என்ன சிம்ரனக்கா நீங்க என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நான் காக்கா முட்டை நான் கத்தனேன், கோழி முட்டைல கத்தனேன். அப்ப இது பிராயில் கோழி முட்டையா இருக்குமோ? பிராயில் கோழி இல்ல, காக்கா கோழி இல்ல, இது நாட்டு கோழி முட்டை. என்னடி இவன் நாட்டு கோழி முட்டைடா, ஆனா முட்டை மேல புள்ளி புள்ளி எல்லாம் இருக்கு. அட ஆமா, மண்டை மேல இருக்கிற கொண்டைய விட்டுட்டனே. சரி, இவளுங்கிட்ட எப்படியாவது சொல்லி சமாளிக்க வேண்டியதான். போற இழிச்ச வாங்கிதான். என்னடி சின்ன பொண்ணு, இதுக்கு என்ன கதை சொல்ல போற? பூரா நாட்டுக்கோழி முட்டைன்னு அப்படியே கருங்கருப்பா புள்ளி இருக்குது. அடியே இழுவ, இது நாட்டு முட்டை தான், ஆனா இது நம்ம நாட்டு முட்டை இல்ல. அப்போ வேற ஏதோ ஒரு நாட்டுக்கு போய் திரியாந்திருக்க. சீ, அப்படியெல்லாம் பேசாதடி. நான் ஒண்ணு திருட்டு குட்டி கிடையாது. இது எல்லாமே வெளிநாட்டு முட்டை. அதுவும் அந்தமான் இருக்குல்ல, அங்கத்தி நாட்டு கோழி முட்டை. அங்க இருந்து நானே போய் ஒவ்வொரு முட்டையா எடுத்து எடுத்து வச்சு கப்பல்ல இருந்து ஓட்டி எடுத்துட்டு வந்தேன். என்னடி சின்ன பொண்ணு, கப்பல நீ ஓட்டி எடுத்துட்டு வந்தியா? அடியே, நான் என்ன பைலட்டா நானு கப்பலை ஓட்டி எடுத்துட்டு வர்றதுக்கு? ஏன் முட்டாள் சின்ன பொண்ணு, பைலட் எல்லாம் பிளைட் தான் ஓட்டுவாங்க, கப்பல் ஓட்டுறது கேப்டன். ஓ, அப்ப பைலட்ட கேப்டன் ஆக்கிட்டாங்களோ? பாத்தீங்களாக்கா, இவ பைலட்டுக்கு கேப்டனுக்குமே வித்தியாசமே தெரியல. இவ எங்க இருந்து போய் முட்டையை ஏத்திட்டு வர போறா? ஆமா, அதுவும் சரிதான். சின்ன பொண்ணு, அன்னைக்கு அப்போ நாட்டு முட்டையோ? ஏக்கோ, இது நாட்டு முட்டை கிடையாது, இது பிராயில் கோழி முட்டை. இல்ல நாட்டு முட்டை இல்லக்கா, பிராயில் கோழி முட்டை தான் இது. ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? அடிச்சு சொல்லுங்க யார் சொல்றது உண்மைன்னு. அடியே சின்ன பொண்ணு, இது நாட்டு முட்டை தானே? இல்ல, இது ஒயிட் லாக் முட்டை. சொல்லி கேக்குறவங்களுக்கு பதில சொல்லு. எதுக்கு மரமண்ட மக்காட்டா நின்னுட்டு கிடக்க? இது நாட்டுக்கோழி முட்டையும் கிடையாது, ஒயிட் கோழி முட்டையும் கிடையாது. இது காக்கா முட்டை. சொன்னா யாருன்னா ஏத்துக்குவீங்களா? எனக்கு குமுறு வச்சு கஞ்சி காசிட மாட்டீங்க. ஏண்டி வாயை மூடுடி, வாய்க்குள்ள காக்கா முட்டையை போட்டு போயிட போகுது. இது காக்கா முட்டையா? அடியே, காக்கா முட்டை இல்ல, உன் வாய்க்குள்ள காக்கா முட்டையை போட்டு போயிட போகுதுன்னு சொல்றா. ஓ அப்படியா? நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சு பயந்தே போயிட்டேன். சின்ன பொண்ணு, இது என்ன முட்டைன்னு சொல்லு. இது நாட்டுக்கோழி முட்டையா இல்ல பிராயில் கோழி முட்டையா? ஐயோ எக்கோ, இது முழுக்க முழுக்க சுத்தமான 24 கேரட் நாட்டு முட்டைக்கா, நாட்டு முட்டை. ஆத்தியாடி, நான் சொன்ன மாதிரி அவ நாட்டு முட்டையை தான் வச்சு வித்துட்டு கிடக்கா. ஓ, அப்போ சின்ன பொண்ணு இது நாட்டுக்கோழி முட்டையோ? அப்படின்னா சரிடி, நாட்டுக்கோழி முட்டை வாங்கி வைக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் பணக்காரி கிடையாது. நான் போய் கடையில நார்மல் முட்டையே வாங்கிக்கிறேன். என்னடி சிம்ரனு பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? உங்களுக்காக தானே முட்டையை எடுத்தாந்து வரி வரியா வச்சுட்டு கிடக்கேன். என்னடி சின்ன பொண்ணு, நார்மல் முட்டையே 7 ரூபாய் 8 ரூபான்னு விக்கிறாங்க. நீ நாட்டு முட்டை அதுவும் 10 ரூபா 5 ரூபால விப்பேன். ஆமாக்கா, நாட்டு முட்டையில தான் சத்து அதிகமா இருக்குது. அதனால அவங்க 10 15 தான் விற்பாங்க. அதெல்லாம் நம்மளால வாங்க முடியாது, நம்மளுக்கோ சுத்தமா கட்டுப்படி ஆகாது. ஐயோ, இவளுங்களை நம்பி முட்டையை எடுத்தாந்து இறக்கனா இவளுங்க என்ன இப்படி பேசிட்டு கிடக்காளுங்க? எப்படியாவது இவளுங்க கிட்ட பேசி கீசி இவங்களுக்கு தலையில கட்டிட வேண்டியதான். ஓஹோ, உங்களுக்கு அப்போ ரேட்டு தான் பிரச்சனையா? சரி சரி, உங்களுக்காக நான் வேணா குறைச்சி ஒரு முட்டையா 5 ரூபாய்க்குன்னு கொடுக்குறேன். என்னது 5 ரூபாயா? ஆமாண்டி, 5 ரூபாய், 5 ரூபாய் தான் ஒரு முட்டை. அது எப்படி சின்ன பொண்ணு? எல்லா கடையிலயும் 15 ரூபாய்க்கு விற்கும் போது நீ ஏன் 5 ரூபாய்க்குன்னு விக்கிற? நான் தான் சொன்னனே சின்ன பொண்ணு ஒரு ஃப்ராடுக்காரின்னு. அதான் ஏதோ திலுமுழு பண்ணி 5 ரூபாய்க்குன்னு வித்துட்டு கிடக்கா. அது எப்படி சின்ன பொண்ணு முடியும்? நார்மல் முட்டையோ 7 8ன்னு வித்துட்டு கிடக்காங்க. நீ என்னடனா 5 ரூபாய்க்கு விக்கிற. இதுல ஏதோ தில்லுமுழு தான் இருக்குது போல. அதான் நீ மறைக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏக்கோ, இருக்கிற கூமுட்டையெல்லாம் பொறிக்கணும் வந்து நம்ம தலையில கட்டுறாலே என்னவோ. ஆமா, அதுவும் சரிதான். கூமுட்டைய கூட வித்திருக்காளே. இங்க பாருங்க, நம்ம ஊர்ல எல்லாம் 10 15 வித்துட்டு கிடப்பாங்க. ஆனா வெளிநாட்டுல எல்லாம் 50 காசுக்கோ 1 ரூபாய்க்கு தான் முட்டையை வித்துட்டு கிடப்பாங்க. ஏண்டி அங்க மட்டும் அப்படி? காசு இங்கேயும் காசு அங்கேயும் காசு தானே. அவங்க மட்டும் எதுக்கு நஷ்டத்துல விக்கணும்? எக்கோ, நம்ம ஊர்ல எல்லாம் காசு எப்படி எண்ணி கொடுப்போம்? 1 ரூபாய் 2 ரூபாய் 3 ரூபான்னு எண்ணி கொடுப்போம். ஆனா வெளிநாட்டுல எல்லாம் அப்படி கிடையாது. $1 $2 எண்ணி கொடுப்பாங்க. $1லயே 84 ரூபாய் இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். அதெல்லாம் சரி தாண்டி, ஆனா இதெல்லாம் எங்களுக்கு எதுக்குன்னு தான் தெரியல. அடி மக்கு மக்கு, அங்கவே $1 $84 ரூபாய்னா அப்ப அதுக்குள்ள எத்தனை 5 ரூபாய் எத்தனை 5 ரூபாய் இருக்குதுன்னு நீயே எண்ணி பாத்துக்க. இப்ப என்ன தாண்டி சொல்ல வர? எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் என்ன சொல்ல வரேன்னா, வெளிநாட்டுல எல்லாம் 50 பைசா 1 ரூபான்னு தான் விற்பாங்க ஒரு முட்டையை. அதே வாங்கி தான் உங்களுக்கு 5 ரூபான்னு விக்கிறேன். அப்போ 50 பைசா 1 ரூபான்னு வித்த முட்டையே இங்க வந்து 5 ரூபாய்னு விக்கிறியோ? அப்போ பித்தலாட்டன்னு நீயே ஒத்துக்கினியா? அடியே, நான் வாங்கினது தான் 50 காசு 1 ரூபான்னு சொன்னேன். ஆனா அங்க இருந்து இங்க எடுத்துட்டு வந்ததெல்லாம் எம்புட்டு தெரியுமா? அது மட்டும் இல்ல, எக்ஸ்ட்ரா வேற ஜிஎஸ்டின்னு ஒண்ணு வேற போட்டு கொடுத்துறானுங்க. அதுவே எனக்கு ஒரு முட்டை 4.75 ரூபாய் வருது. இதுலயே எனக்கு என்ன லாபம்னா 25 பைசா வச்சு விக்கிறேன். அதாண்டி எனக்கு லாபம். ஐயோ சின்ன பொண்ணு, உன்னை போய் தப்பா நினைச்சிட்டு மேடி. எனக்கு ஒரு 10 முட்டை கொடுடி. சரோஜாக்கா, அந்த மாதிரி 10 முட்டை 20 முட்டை எல்லாம் கொடுக்கறது கிடையாது. ஒரு ட்ரேவ்ல 30 முட்டை இருக்குது. அப்படியாடி? அப்படின்னா ஒரு ட்ரே முட்டை எம்புட்டு? ஒரு ட்ரே முட்டை எல்லாம் 300 ரூபான்னு வித்துட்டு கிடப்பாங்க. ஆனா நான் ஒரு ட்ரே முட்டை வெறும் 150 ரூபாய்க்கு தான் விக்கிறேன். பின்னா சரிடி சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு ட்ரே முட்டை குடு. சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு ட்ரே முட்டை குடு. என்னடி, நீ தானே பிராயில் கோழி முட்டைன்னு கத்திட்டு கிடந்த, நீயே கேக்குற? ஓ சின்ன பொண்ணு, உனக்கு இப்போ வாங்கணுமா வாங்க கூடாதா? என்னடி, நீ வாங்கறதுக்கு தானே வித்துட்டு கிடக்க. சரி இந்தாங்க, ஆளுக்கு ஒரு ட்ரேவா எடுத்துக்கோங்க.
என்னது இது எல்லாமே சின்ன சின்ன முட்டையால இருக்கு? என்னடி இது பார்த்தா நாட்டு முட்டை மாதிரி இல்லையே, இது எல்லாமே குட்டி குட்டியா காக்கா முட்டை மாதிரில இருக்கு. ஐயோ குந்தாணி கண்டுபிடிச்சிட்டாலே. ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே எல்லாருக்கும் ஷேர் பட்டனை அமுத்தி விட்டுருங்க. ஆமா மக்களே, நம்மளுக்கு கமெண்ட் பண்ண பேரெல்லாம் நம்ம படிச்சு சொல்லிடலாம். ஹாய் சஞ்சு, ஹாய் தீபகாவ்யா, இவங்க வந்து காணக்கிளியே நல்லூர். ஹாய் சரண்யா, ஹாய் செர்மதுரை, ஹாய் பூஜா, ஹாய் காயத்ரி, ஹாய் சத்யா, ஹாய் மணிகண்டா, ஹாய் ஆனந்தி, ஹாய் சுஜாதா, ஹாய் பிரியா கோவில்பட்டி, ஹாய் திலோஷன், ஹாய் மீனா பூவை, ஹாய் விஷாலி, ஹாய் விகாஸ், ஹாய் தீபிகா, ஹாய் விமல், இவங்க வந்து தென்காசி. ஹாய் ஷர்மிளா, இவங்க வந்து கோவில்பட்டி. ஹாய் மணிமொழி. இதே மாதிரி உங்களுடைய பேரு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல எல்லார் பேரையும் படிச்சு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் மக்களே, எல்லாருக்கும் பாய்.